ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட எஸ்ஐயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். உராஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் ஒரு மனுஷனை தூரதேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். மிக அருமையான வேதவசனம். இந்த வசனத்தில் கூட தேவன் செய்கிற காரியத்தை அவர் இந்த எஸ்ஐயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் அன்று சொன்ன அந்த வார்த்தையை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இன்றும் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்து வரவழைக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லப்படுகிறார். மெய்யாகவே அவருடைய ஆலோசனையை நிறைவேற்றுவதற்காக நாம் எங்கிருந்து அலைந்த உலகத்தில் தேவன் நம்மை வரவழைக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியங்களை எல்லாம் அவர் சொல்லியிருக்கிறாரோ அந்த காரியங்களை எல்லாம் தேவன் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். மூன்றாவதாக சொல்லப்பட்டிருக்கிறார், அதை திட்டம் பண்ணினேன், அதை முடிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் திட்டம் செய்திருக்கிறாரோ, எந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று திட்டம் செய்திருக்கிறாரோ அதையும் முடிப்பேன் என்று சொல்லியிருக்கிறது. 3 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய ஆலோசனையை நிறைவேற்றுகிற மனுஷனை தூர தேசத்திலிருந்து வரவழைப்பேன் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் உங்களை எங்கு இருந்தாலும் தேவன் அவருடைய ஆலோசனையை நிறைவேற்றும்படியாக உங்களை தேவன் வரவழைக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் சொன்ன காரியங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். மூன்றாவதாக, அவர் நம் மீது வைத்திருக்கிற திட்டங்களை அவர் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். என்று இந்த காரியங்களை எல்லாம் மனிதர்கள் செய்ய முடியாது, செய்கிறேன் என்று சொல்லி அவர்கள் செய்ய முடியாமல் போய்விடும். ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன திட்டம் வைத்திருக்கிறோம் அதை செய்து முடிப்பேன் என்று சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் கூட அநேகர் என்ன திட்டம், என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார் என்றால் அவர்களை எந்த தேசத்தில் இருந்தாலும் தூர தேசத்தில் இருந்தாலும் தேவன் உங்களை வரவழைத்து உங்களுடைய காரியங்களை, உங்களுடைய ஆலோசனையை தேவன் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். தேவனோடு கூட நம்ம ஐக்கியமாக இருக்கும்போது மெய்யாகவே தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் செய்கிறவராக இருக்கிறார். அவருடைய ஆலோசனையை தேவன் நிறைவேற்றி அவர் சொல்லுகிற காரியங்களை செய்து அதை நிறைவேற்றி அவருடைய திட்டங்களையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். 3 காரியங்களையும் ஒவ்வொரு மனிதனையும் நேசித்து தேவன் செய்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மீது வைத்திருக்கிற அன்பு, அவர் நம்மீது வைத்திருக்கிற திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றும்படியாக அவர் இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் இப்படிப்பட்ட காரியத்தை தான் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் விட்டு கொடுக்கும்போது மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய ஆலோசனையின் பிரகாரம் தேவன் நம்மை வரவழைத்து அவருடைய திட்டத்தை நிறைவேற்றி அவர் திட்டத்தை எல்லாம் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். நீங்களும் அவருடைய சமூகத்தில் அவர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அதற்காக உங்களை நீங்கள் அர்ப்பணித்து உங்களை அவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது மெய்யாகவே தேவன் நிறைவேற்றி செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சவை எங்கள் அன்பு தகப்பனே, தர்மையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆலோசனைகள் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும்படியாக எங்களை நீர் அழைத்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் சொல்லியிருக்கிறீரோ அதையெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுக்க போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எதையெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறீரோ அதையெல்லாம் நீர் செய்து முடிக்க போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த 3 காரியங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் ஒவ்வொரு நாளும் செய்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய கரத்திலே எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வேத வசனத்தின்
சித்தத்தின் பிரகாரங்களை நடத்துவீராக. உம்முடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் ஆண்டவரே உம்முடைய தீர்மானங்கள் உம்முடைய திட்டங்களெல்லாம் நிறைவேற்றி செய்து முடிக்கும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.